என்ன விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாருமே இந்த வீடியோ ஒரு நிமிஷம் பாருங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. தலைவரே அது பண்ணக்கூடாது, தப்பாது. சாப்பாடு போறதுல கையில வைக்கக்கூடாது. அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து டிவிகே கட்சியை சேர்ந்த நபர்கள் வந்து அன்னதானம் வழங்கிட்டு இருக்காங்க. இந்த அன்னதானம் வழங்குறது வந்து நம்ம யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்? போலீஸ்கிட்ட பர்மிஷன் கேட்டால் போதும். ஏன்னா அவங்க தான் ஒரு நடுநிலைவாதிகள்னு சொல்லலாம். ஸோ இவங்கள்ட்ட நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம பப்ளிக் பண்ணுறதா இருந்தால் நம்ம பண்ணணும். ஸோ அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டால் போதுங்க. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அங்கேருந்து ஒரு நபர் வராரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்த செயலாளர் சம்திங் ஏதோ ஒரு போஸ்டிங்கில் இருக்கார். அவர் வந்து யாரை கேட்டுடா நீ இங்கே வந்து சாப்பாடு போடுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நாங்கள் பர்மிஷன் வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து ரிப்ளை வருது. அதுக்கப்புறம் வந்து இந்த நபர் சொல்கிறாரு, அவனே 41 பேருக்கு கொண்டு போட்டு இங்கே வந்து என்னடா சாப்பாடு போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லூஸ் டாக் விடுறாரு. அதுக்கப்புறம் அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சோ போச்சோன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த போஸ்டரையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி கிழிச்சு எறிகிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணோடனே ஒரு சில லேடிஸ் எல்லாம் வராங்க, வந்து ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லேடிஸையும் வந்து லூஸ் டாக் விட்டுருக்காரு. விட்டதுக்கப்புறம் அங்கே இருந்த நபர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபர்கிட்ட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக போலீஸும் வந்துட்டாங்க. அதாவது அந்த இடத்துல வந்து டிராஃபிக் போலீஸ். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையை வந்து முடிச்சுடுறதுக்காக எல்லாத்தையும் விலக்கி விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இது நடந்திருக்கு. இதில் என்ன அப்படின்னா, அன்னதானம் போடுறது ஒரு குத்தமா கேட்குறேன். அன்னதானம் போட்டது குத்தமா? அதே மாதிரி 41 பேர்த்த கொன்னதை வந்து அந்த ஆள் பார்த்தானா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை அந்த ஆள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மெயின் கையாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா கரெக்டாக சொல்கிறாப்புல, இந்த மாதிரி கொண்டுட்டான், பண்ணிட்டான், சிக்கிட்டான் அப்படின்ட்டு. எங்கேருந்து 200 வாங்கினான்னு தெரியல, ஆனால் கரெக்டாக பேசினாப்புல அந்த ஆள். எனிவே இந்த சம்பவத்தை பற்றி, அதாவது இந்த ஆள் வந்து இங்கே எதுக்கு நீ ஓப்பன் பண்ண, நீ எதுக்கு சாப்பாடு போடுற, கொண்டுட்ட, அது இதுன்னு நிறையா லூஸு மாதிரி வளரிட்டு இருக்கான். அந்த ஆள் என்னமோ பேசிட்டு போகிறேன், நமக்கு அது தேவையில்லை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே நம்மளோட சேனல் பேச்சை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வீடியோ போட்டிருக்கேன். அப்படியே மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஆல்.